மாயா சந்தியா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயாவுக்கு வந்துட்டு நேரடியாக அந்த கார்த்திக் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன கேட்குறாருன்னா, எப்படி இருக்கீங்க, இது மாதிரி கால் பண்ணி பேசுனீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணவே இல்லையே, எங்கே சந்திக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உண்மையாகவே நீங்கள் வந்துட்டு என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்க, பாரதி சொல்கிறாரு, ஆமாம், உன்னோட வாய்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது, கேட்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்கள் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா கேட்குறாங்க, எதுக்குங்க என் ஃபோட்டோவை கேட்குறீங்க அப்படின்னு தேவி வாய்ஸில் பேசுகிறாங்க. அப்போ அந்த கார்த்தி சொல்கிறாரு, இல்லை உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதான் உங்களை நேரடியாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நேரடியாக தான் பார்க்க நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, அதான் உங்கள் ஃபோட்டோ ஒன்றாச்சும் பார்க்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி நான் சீக்கிரம் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு நம்ம பத்மாவும் அந்த பார்வதியும் காதில் வாங்குறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இவ இந்த நேரத்தில் யாரை சந்திக்க போகிறா அப்படின்னு. அப்போ அந்த பத்மா சொல்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியல, இந்த நேரத்தில் இவ யாரை சந்திக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, இவ ஃபாரினில் வளர்ந்தவ, ஃபாரினில் உள்ளவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ பார்வதி சொன்னதை கேட்டுட்டு பத்மா கேட்குறாங்க, ஏண்டி இப்படி சொல்கிற அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, அக்கா கண்டிப்பாக இவ வந்துட்டு சீனுவை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா, ஆனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள்ல சீனுவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண போறா பாருங்க, இப்போ கூட யாருக்கும் தெரியாமல் யாருக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கா, மீட் பண்ணுறேன்னு சொல்கிறா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அந்த பார்வதி சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா சொல்கிறாங்க, அப்படி போனால் போய் தொலையட்டுண்டி அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்கிறாங்க, இதை வச்சே நம்ம வந்துட்டு சீனுவையும் மாயாவையும் பிரிக்கலாம்ல, அதுக்கு சொல்கிறேங்க்கா அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும், ஆமல்ல, இதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்தியே மாயாவையும் சீனுவையும் பிரித்து விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி சாருவை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பத்மா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பார்வதியும், சரிக்கா அடுத்த பிளான் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேராக அவங்க ரூம்குள்ளே போயிட்டு நிற்கும் பொழுது சீனு வந்துட்டு பார்க்குறாரு மாயாவை. அப்போ நம்ம மாயா கேட்குறாங்க, சொல்லு சீனு, என்ன வேணும் அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ பண்ண விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் நான் உனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன சீனு சொல்கிற, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா, நம்ப முடியலையே அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்துட்டு நீ ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, மா அந்த கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு, ஆனால் இப்போ நீ செஞ்ச விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம், இந்த சொத்து பிரியக்கூடாது, பிரிஞ்சிருந்தா எல்லாருமே ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு பக்கம் போயிருப்பாங்க, இந்நேரம் குடும்பம் சுக்குநூறாக உடைஞ்சிருக்கும், குடும்பம் பிரியாமல் இருக்கிறத காப்பாற்றினதே நீ தான், உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, என்ன செய்யணும், நீ வந்துட்டு என்னைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்றியா அப்படின்னு. அதுக்கு சீனு சொல்கிறாரு, ஆமாம், ஆனால் அதுக்காக நீ முன்னாடி செஞ்ச விஷயத்தையெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீ நினைக்காத, அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரி சீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சீனு வந்துட்டு யோசிக்கிறாரு, மாயா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கதிருக்கும் அந்த தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்வதியும் பத்மாவும் பிளான் பண்ணுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இவன் நாளைக்கு சாயந்தரம் யாரையோ சந்திக்க போகிறா, அவளை நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இல்லை, இந்த விஷயத்தை பற்றி சீனுக்கிட்ட சொல்லுவோம், சீனு வந்துட்டு மாயாவை ஃபாலோ பண்ணி போய் அந்த மாயா என்ன ஃப்ராடு வேலை பண்ணுறா அப்படிங்கிறத சீனுவே நேரடியாக பார்க்கட்டும், அப்போ தான் வந்துட்டு அந்த மாயாவை பற்றி சீனு புரிஞ்சுப்பான், அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்துட்டு சீனுவுக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும், அக்கா சூப்பர் ஐடியா அக்கா அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு ரூமில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மறுபடியும் கார்த்தி கால் பண்ணுறாரு. அப்போ நம்ம சீனு இருக்காரு. சீனு இருந்ததோட மாயா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு சீனுவை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு சீனு நினைக்கிறாரு, இவ யாருக்கிட்ட ஃபோன் பேசுகிறா, அப்பாவை இருந்தால் கண்டிப்பாக இங்கே தான் இருந்து பேசுவா, எதுக்காக இவ ஃபோன் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ட்டு சீனு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து பத்மா மாயா ஃபோன் பேசுகிறத பார்த்துட்டு, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பத்மா நேராக சீனு வந்து பார்க்குறாங்க. சீனு வந்துட்டு நேராக அவங்க அம்மாவை பார்த்துட்டு, சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்க,
பத்மா சொல்கிறாங்க, பாத்தியாப்பா, மாயாவோட நடவடிக்கை கொஞ்ச நாளாக சரியே இல்லை. அவள் பாட்டுக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு யார்கிட்டயோ 24 மணி நேரமும் பேசிகிட்டே இருக்கா. நீ பாட்டுக்கும் ஜவுளி கடைக்கு போயிருந்தியா, ஆனால் இவ எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காப்பா அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்கிறாரு, அம்மா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பாம்மா, இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காதீங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஏன்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறவ எதுக்கு வளைஞ்சு கொலைஞ்சு பேசுகிறா? நாளைக்கு சாயந்தரம் யாரையோ சந்திக்க போகிறாளாம். நீ போனியன்னா கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும். அந்த மாயா நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது. இத்தனை நாள் இந்த சொத்தை எப்படியாவது ஆட்டைய போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் இருந்திருக்கிறா அப்படின்னு. இது கேட்டு தெரிச்சின்னு சொல்கிறாரு, ஏமா இப்படி மாயாவை பற்றி சொல்கிறீங்க? அவள் வேணா தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், ஆனால் அவள் இந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நீ அந்த மாயாவை தொடர்ந்து போனீன்னா உனக்கான உண்மை கிடைக்கும்பா. ஏதோ என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். நீ வந்துட்டு பஞ்சாயத்துலேயே மாயா வேணான்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ வந்துட்டு தாலி கட்டின பாவத்துக்காக மாயாவை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப யாருக்கு பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை. அவ ஃபாரின்ல வளர்ந்தவ, யாருக்கூடையாவது ஓடி போயிட்டா நீ என்னடா பண்ணுவ? உனக்கு தானே அசிங்கம் அப்படின்னு. இது கேட்டதோட சீனு அவங்க அம்மா சொல்றத அப்படியே நம்பிட்டாரு. அதுக்கப்புறமா பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, என் பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் பிள்ளைய பார்த்துப்பான் அப்படின்னு பத்மா சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு மறுபடியும் மாயாவுக்கு கால் பண்ண, மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, நாளைக்கு சாயந்தரம் மீட் பண்ணலான்னு சொன்னீங்க, எங்க மீட் பண்ணலான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நான் சொல்ற அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாயா நினைக்கிறாங்க, இவ சரியான ஃப்ராடா இருக்கான், இவனை போய் எப்படி வந்துட்டு தனா நம்புனானே தெரியலையே, பாவம் தனா அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கதிர் வந்துட்டு நேராக தனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு தனா, இன்னைக்கு தான் கடைசி தேதியாம்ல, அந்த பேட்மிண்டனுக்கு வந்துட்டு பேர் கொடுக்கறதுக்கு நீ எதுக்காக வந்துட்டு இன்னும் பேர் கொடுக்கல? உன் ஃப்ரெண்டு வந்துட்டு கீதா இப்போ தான் கால் பண்ணாங்க, ஏன் வந்துட்டு நீ பேர் கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்ல, தனா வந்துட்டு கோவப்படுறாங்க. தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் தலையிடாத, உன்னால தான் என் வாழ்க்கையே இப்படி ஆகிருச்சு, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப கோவப்பட, அப்போ நம்ம கதிர் நினைக்கிறாரு, எப்படியாவது தனாவை வந்துட்டு பேட்மிண்டன் கோச்சிங்கில் சேர்த்து விடணும் அப்படின்னு நம்ம கதிர் நினைக்கிறாரு. கதிர் நேராக மாயா கிட்ட போயிட்டு, மாயா, தனாவோட பேட்மிண்டன் கோச்சிங் ரீசெண்டாக வருதாம்ல, ஏதோ போட்டி நடக்க போகுதாம்ல, உனக்கு தெரியுமா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி தெரியலையே கதிர் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, தேவி தான் வந்துட்டு, கீதா தான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இது மாதிரி தனாவுக்கு போட்டி நடக்க போகுது, பேர் குடிக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனா வந்துட்டு, நான் இந்த போட்டியில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டா. என்கிட்ட வந்து இப்போ தான் தேவி வந்துட்டு கீதா வந்துட்டு கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா தனா எந்த அளவுக்கு பேட்மிண்டனை நேசிச்சான்னு உனக்கே தெரியும். ஆனால் டக்குன்னு வந்துட்டு பேட்மிண்டன் கோச்சிக்கும் வரலன்னு சொன்னதோட எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இது எல்லாமே என் மேலே உள்ள கோவத்தினால தான் அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. மாயா, எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த பேட்மிண்டன் கோச்சிங்கில் விளையாட வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே கதிர் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை வந்துட்டு எப்படியாவது இந்த பேட்மிண்டன் கோச்சிங் விளையாட வைக்கணும் அப்படின்னு நம்ம கதிர் சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, நம்ம பெரியம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, ஆமாம் அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கதிரும் வந்துட்டு நேராக ஜானகிட்ட போகிறாங்க. ஜானகி நேராக மாயாவை பார்த்து, சொல்லுங்கள், என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தோம். ஜானகி கேட்குறாங்க, என்ன மாயா, ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்குது, என்ன மாயா அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, ரீசெண்டாக பேட்மிண்டன் போட்டி வருதாம்ல, அதில் எப்படியாவது தனாவை சேர்த்து விடணும், ஆனால் தனா இந்த போட்டியில் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாளாம் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி தனா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நடந்த விஷயத்தால் தனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால தான் அவள் அந்த பேட்மிண்டன் கோச்சிங்கில் சேரலைன்னு சொல்கிறா பெரியம்மா. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தனா ஏற்றுப்பான்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஸோ இது கேட்டதோட ஜானகியும் சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு நேராக தனா கிட்ட போகிறாங்க. தனா வந்துட்டு நேராக அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, உனக்கு பிடிக்காத வாழ்க்கையாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச அந்த டென்னிஸ் வாழ்க்கையை வந்துட்டு நீ தொடரலாம்ல அப்படின்னு. அதுக்கு தனா சொல்கிறாங்க, அம்மா, ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இந்த நேரத்தில் நான் டென்னிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அது உன்னோட திறமை, இது மாதிரி நீ போயிட்டு கோச்சிங்கில் சேர்ந்துக்கம்மா அப்படின்னு.
ஆனால் தனா சொல்கிறாங்க, நான் கார்த்திக் சாரை மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குமே அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ உன்னோட ஃபோக்கஸில் மட்டும் இரு, நீ வந்துட்டு டென்னிஸ் மட்டும்தான் உனக்கு உலகம்னு இரு அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும், சரிம்மா உங்களுக்காக நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும், சரி உன் பேரை ஆல்ரெடி கொடுத்தாச்சு அப்படின்னு. அப்போ தனா கேட்குறாங்க, நான் தான் இன்னும் பேர் கொடுக்கவே இல்லையம்மா, யாரம்மா என் பேரை கொடுத்தது அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, உன் பேரை கதிர் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டான் அப்படின்னு. இது யாரை கேட்டு அவன் என் பேரை கொடுத்தான் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எல்லாமே உன் நல்லத்துக்காக தான். கதிரை கண்டிப்பாக ஒரு நாள் நீ புரிஞ்சு பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குதானா, அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு நேராக கார்த்திகை கால் பண்ணுறாங்க, தேவி அப்படிங்கிற பேரில். அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக மாயாவை பார்த்து ஃபோனில் சொல்லு தேவி அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு இன்னொரு பொண்ணை ரெடி பண்ணுறாங்க. அதாவது தனாவுக்கு கால் பண்ணாங்கல்ல கீதா, அந்த பொண்ணை ரெடி பண்ணுறாங்க. அப்போ தான் சுலபமாக வந்துட்டு கார்த்தியை ஏமாற்றலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கீதாவாக தேவியாக நடிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, தனாவுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனாக்கா, நான் கண்டிப்பாக செய்கிறேன், தனா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் உங்களையும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் ரொம்ப நன்றி கீதா அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை தேவியாக நடிக்க வைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, மாடர்ன் பொண்ணு மாதிரியே மேக்கப் போட்டுட்டு நேராக வந்துட்டு கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த பொண்ணை பார்த்துட்டு, உன்னை இது வரைக்கும் என் காலேஜில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, கீதா சொல்கிறாங்க, நீங்கள் தான் பார்த்ததில்ல, ஆனால் நான் உங்களை பல தடவை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. கார்த்தி வந்துட்டு வாய்ஸை நோட் பண்ணி, என்ன இது வாய்ஸ் சேஞ்சபிளாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, சார் ஃபோனில் பேசினோம்ல, அதான் கொஞ்சம் சேஞ்சபிளாக இருக்குது, மற்றபடி நான் தான் சார் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே, உங்கள் வாய்ஸை விட நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேசுகிறாரு. இது எல்லாத்தையுமே மாயா வந்துட்டு காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா ஒரு பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த கார்த்திகிட்டேருந்து நம்ம ஃபோனை வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெயிட்டர் கிட்ட வந்துட்டு ஜூஸை கொண்டாந்து கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ கொண்டாந்து கொடுக்கும் பொழுது கார்த்தியோட ஷர்ட்டில் வந்துட்டு ஜூஸை கொட்டிடுறாங்க. இதனால கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ ஜூஸ் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து டேபிளில் வைக்கிறாரு. வச்சுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகும் பொழுது மாயா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நேராக கீதாட்ட, கீதா சூப்பர் வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாட்ட அந்த ஃபோனை மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல, கீதா அந்த ஃபோனை எடுத்து மாயாட்ட கொடுக்க, மாயா நேராக அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறாங்க பார்த்துட்டு. அப்போ டெலீட் பண்ணிவிட்டு நேராக கீதாட்ட, இங்கே பாரு, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் மட்டும் பேசு, அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நீ எஸ்கேப் ஆகிரு, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன்னையும் கவுத்துருவான் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க, தனாவுக்கு அவர் எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தனாவுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, இந்த மாதிரி ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக, அதே நேரம் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. அப்போ கார்த்தி வந்துட்டு ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனு வேறு இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக்கு சந்தேகம். கார்த்தி நேராக கீதாவை பார்த்து, என் ஃபோனை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லையே சார், நான் எதுக்கும் உங்கள் ஃபோனை எடுக்க போகிறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை என் ஃபோனை நான் இங்கே வச்சுருந்தேன், ஆனால் அது வேறு இடத்துல இருக்குது, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் உங்கள் ஃபோன்லேருந்து ஏதோ ரிங் வந்துச்சு, அதான் எடுத்து பார்த்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாரு. அப்போ உள்ளார இருக்கிற வீடியோ காணாமல் போனதை பார்த்துட்டு கார்த்தி டென்ஷன் ஆகி அந்த பொண்ணுக்கிட்ட, ஏய் நீ யார் நீ அப்படின்னு கேட்க, அப்போ கீதா சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மரியாதையாக சொல்லு, நீ யார், மாயா அனுப்புன ஆளா, இதில் உள்ள வீடியோ எங்கடி அப்படின்னு கேட்க, அப்போ கீதா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் உங்கள் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ இந்த ஃபோனை எடுத்தனே எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்கிறாங்க, ஏய் நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறதே எனக்கு நல்லாவே தெரியும், தனா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தா, எவ்வளோ காதலோடு இருந்தா, கடைசியில் அவளை நீ ஏமாத்திட்டியல்ல, நீ இப்படிப்பட்ட ஒரு கேடி ஆளாக இருப்பேன்னு தனா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா, உன்ன மாதிரி ஆளுகிட்ட அவள் எப்படி சிக்குனானே தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு அந்த பொண்ணை ஓங்கி அறைய, அப்போ கீதா வந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்கள, சார் யாராச்சும் வாங்க அப்படின்னு சொல்லி கத்தனத்தோட அந்த இடத்துல நிறைய பேர் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. உடனே கார்த்தி வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அப்போ கார்த்திக்கு சரியான டென்ஷன், இதில் உள்ள வீடியோவை டெலீட் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ இந்த இடத்துக்கு பின்னாடி நம்ம மாயா வராங்க. வந்துட்டு மாயா கார்த்தியை வந்துட்டு சொடக்கு போட்டு கூப்பிட, அப்போ கார்த்தி திரும்பி பார்க்குறாரு.
மாயா நேரா கார்த்திகிட்ட, என்ன அந்த வீடியோவை வச்சு என் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு நினைச்சியல்ல, நீ என்ன பண்ணாலும் முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் ஒரே ஒரு வீடியோ தான் வச்சிருக்கேன்னு நினைச்சியா, இதே மாதிரி நான் 2 காப்பி வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. அப்ப கார்த்தி பயங்கரமா மாயாவை பார்த்து சிரிக்கிறாரு. இந்த போன்ல உள்ள வீடியோவை டெலீட் பண்ணதுனால நான் வேற எந்த வீடியோவும் வச்சிருக்க மாட்டேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு, நான் இதே மாதிரி 2 காப்பியா வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன், உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நீ பொய் சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் ஏன் பொய் சொல்லணும், நான் வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு அதே வீடியோவை அனுப்புறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கோ அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நீ பொய் சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ அந்த என் போன் எடுத்து எனக்கே தெரியாம வீடியோவை டெலீட் பண்ணியல்ல, உனக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போக, இதை பார்த்துட்டு மாயாவுக்கு பதட்டு தாங்க முடியல. ஐயோ, அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு. அதே நேரம் கதிர் அந்த பக்கமா வரவரு மாயாவை பார்த்துட்டு நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, இது மாதிரி அந்த கார்த்தியை ஏமாத்தி வீடியோவை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கார்த்தி நான் நினைச்சதை விட சரியான யமகாதகனா இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, கதிர் சொல்றாரு, என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வீடியோவை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவிங்கிற பேர்ல நடிச்சு எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வீடியோவை வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவன் எப்படியோ வந்துட்டு வீடியோவை டெலீட் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் நீ வீடியோவை டெலீட் பண்ணிட்டேல்ல, இனிமே அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, நான் வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், ஆனா அவன் வீட்டில் இன்னும் 2 காப்பி வச்சிருக்கேன்னு சொல்றான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சியாகி, இந்த விஷயத்தை பத்தி எங்கேயாவது கொஞ்சமாவது என்கிட்ட சொன்னியா, அவன் சரியான யமகாதகன், கண்டிப்பா வந்துட்டு அவன் காப்பி வச்சிருப்பான் அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ ஏன் மாயா இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல, என்ன பண்ண போறனோ அப்படின்ட்டு பயப்பட. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, செஞ்சது செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் அவனை எப்படியாவது எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, சரி, அதோட அவன் பேசின வீடியோ கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அந்த கீதா பொண்ணுகிட்ட வந்துட்டு ஏன் வீடியோவை டெலீட் பண்ணன்னு கேட்டான்னு அந்த ரெக்கார்ட் இருக்கு, ஸோ அதை வச்சு அவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு நேராக மாயாவுக்கு கால் பண்ணி, ஏ மாயா, நான் கார்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. அதுக்கு அந்த கதர் சொல்கிறாரு, கார்த்தி சொல்கிறாரு, என்ன அந்த வீடியோவை டெலீட் பண்ணியாச்சு, நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சியா, உன் ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, மாயா பயந்து போய் அந்த வீடியோவை பார்க்க அதில் தனாவோட வீடியோ இருக்குது. இதை பார்த்ததோட மாயாவுக்கு செம அதிர்ச்சி. ஐயோ, இவன் சரியான யமகாதகனா இருக்கானே அப்படின்னு மாயா அதிர்ச்சி ஆகி கார்த்திகிட்ட, கார்த்தி தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணு, அதான் உனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆகலை இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்கிட்டேருந்து வீடியோவை டெலீட் பண்ணுறதுக்கு என்னை ஏமாத்தினியல்ல, அதுக்கு உனக்கு ஒரு நல்ல தண்டனை கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும், இந்த வீடியோவை உன் பெரியப்பாவுக்கு நான் இப்போவே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ அந்த கார்த்தி வந்துட்டு நேராக அந்த ரகுராமுக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. ரகுராம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கு காரணம் கதிர் தான் அப்படின்னு தப்பாக நினைக்கிறாரு. அப்போ நம்ம மாயா வந்துட்டு கதிரை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ரகுராம் மாயா இந்த குடும்பத்துக்கு பண்ண நல்லதை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.